ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்தும் எஸ்எஸ்சில இருந்தும் இந்த 2024ல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரயில்வேல வந்து ஏஎல்பி, டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3, ஆர்பிஎஃப்கான நோட்டிபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி சைட்ல பாத்தீங்கன்னா சிஜிஎலோட நோட்டிபிகேஷன் வந்து ஸோ முந்தானத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் ஓட நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து எம்டிஎஸ் ஓட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதே மாதிரி ரயில்வே சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசியோட நோட்டிபிகேஷன், குரூப் டியோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் ஜூலைல எப்பனாலும் வரலாம். ஜூலை டு செப்டம்பர்ல எப்பனாலுமே என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் வந்து நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்து அக்டோபர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம்ஸ் எந்தெந்த மந்த்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குங்கிறத கேலண்டராவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2024க்கு கேலண்டராவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல போய் அந்த கேலண்டரை பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க இப்ப டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல உங்களோட குவாலிபிகேஷன் 10th முடிச்சிருந்தாலும் சரி, 12th முடிச்சிருந்தாலும் சரி, நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, உங்களோட ஏஜ் மினிமம் 18 வயசு இருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகும். ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏஜ் வந்து இருக்கும். சோ மினிமம் உங்களுக்கு 18 வயசு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வேல வரக்கூடிய குரூப் டி, என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். அது போக உங்களோட குவாலிபிகேஷன் இன்ஜினியரிங்கோ, டிப்ளமோவோ, ஐடிஐயோ இருந்துச்சு அப்படின்னா அது போக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதலாம். ஸோ மினிமம் குவாலிபிகேஷன் உங்ககிட்ட 10ஆம் கிளாஸோ, 12ஆம் கிளாஸோ இல்ல டிகிரியோ நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல நிறைய வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? சோ என்டிபிசியோட குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 12ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தாலும் நீங்க எழுதலாம், டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க என்டிபிசி எக்ஸாம் வந்து எழுதலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 10th குவாலிபிகேஷனா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10th பிளஸ் ஐடிஐ வர வாய்ப்பு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. பட் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்தாதான் நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். இருந்தாலுமே 10th குவாலிபிகேஷனுக்கும் கண்டிப்பா வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அது மாதிரி நாளைக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய, அதாவது எஸ்எஸ்சில இருந்து வரக்கூடிய எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் இருக்கு இல்லையா? சோ இதோட குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதலாம். இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல மேக்ஸ் ரீசனிங்ல ஜஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. உங்களோட இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸோட ஸ்கோரை வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து அமையும். ஓகேவா? சோ இந்த அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க நம்மளோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கும். சோ புதுசா வந்த ஃபாலோவர்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, உங்களால ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியல, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல கவர்மெண்ட்லயே ஒரு லோயர் லெவல் போஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால ஆன்லைன் கிளாஸ்ல மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சோ இதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஓகேவா? சோ ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போய் உங்களுக்கு அவ்வளோ கண்டென்ட் வந்து டீச் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அதுல A to Z எல்லாமே டீச் பண்ணிருப்போம். ஓகே, சோ இந்த அப்கமிங்ல வரக்கூடிய இந்த வேகன்சிஸ்க்கு நீங்க வந்து எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும்னு தெரியல, கண்டிப்பா எல்லாருமே மினிமம் 10ஆம் கிளாஸாவது இப்ப படிச்சிருப்போம். அப்படித்தானே? மினிமம் ஒரு 12ஆம் கிளாஸாவது எல்லாரும் படிச்சிருப்போம். சோ இப்ப இருக்க காலத்துல எல்லாருமே ஒரு டிகிரியே முடிச்சிருப்பீங்க. சோ உங்களோட குவாலிபிகேஷன் 10th-ஆவோ 12th-ஆவோ இல்ல டிகிரியாவோ இருக்கு, நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இந்த போஸ்டிங்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்னென்ன ஏஜ் லிமிட், நீங்க சொன்ன என்டிபிசியோட ஏஜ் லிமிட் எனக்கு தெரியாது மேடம், குரூப் டியோட ஏஜ் லிமிட் தெரியாது, இந்த மாதிரி ஏதாவது ஜென்ரலான டவுட் இருந்தாலும் நம்ம டீமுக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, சோ அதே மாதிரி நான் மார்னிங்கே இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன், ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆஃபர் வந்து கொடுத்திருக்கோம். இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 80% ஆஃபர் வந்து இருக்கும். அது மாதிரி லைஃப் டைம் வேலிடிட்டியும் இன்னைக்கு வந்து கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா ஜாபுக்குமே இதுல வந்து கவர் பண்ணிருப்போம். சோ அதே மாதிரி என்னென்ன டாபிக்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரிவிஷன் கிளாஸஸ் இது எல்லாமே கவர் பண்ணிருப்போம். இப்ப ரயில்வேன்னு இருக்குன்னா ரயில்வேயோட மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே இதுல கவர் ஆகிருக்கும்.
ஓகே. ஒரு பிகினரா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எங்க ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. ரயில்வே தான் உங்களோட ஃபோக்கஸா இருக்கு. இந்த வருஷத்துல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா தான் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அடுத்த வாரம் எக்ஸாம்னா இந்த வாரம் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருக்க கிளாஸஸ் எல்லாமே முடிக்க முடியாது. ஏன்னா இதுல நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கிறது எவ்வளவுனா 1500 பிளஸ் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இன்னும் லைவ் கிளாஸஸ் வேற கண்டக்ட் பண்ணுவோம். சோ இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து டைரக்டாவே நீங்க எங்க போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட்டுமே நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் டெஸ்ட் கொடுத்துருப்போம், வீக்லி டெஸ்ட் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் அந்தந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சும் கரெக்டா கொடுத்துருப்போம். என்டிபிசி இருக்குன்னா என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும் இப்போ வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க டீம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வே ஏஎல்பி அண்ட் ஆர்பிஎஃப்கான எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்ல இந்த எக்ஸாம்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓவராலா பாத்தீங்கன்னா 1000 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச்லனாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல எப்படி நீங்க டெஸ்ட் போடுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். மார்னிங் வீடியோல நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? சோ நம்ம ஆப்லயே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொடுத்துட்டோம். படிக்கிறதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே கிளாஸஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அங்கேயே உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு பிடிஎஃப்பும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி டெஸ்ட் போடுறதுக்கு சின்ன சின்ன டெஸ்ட் போடுறதுக்கு சர்க்கிள் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட்னு கொடுத்தாச்சு. அது போக பெரிய லெவல்ல எக்ஸாம் லெவல்ல டெஸ்ட் போடுறதுக்கு டெஸ்ட் பேட்சும் தனியா அதுலயே கொடுத்துட்டோம். ஸோ வேற எதுவுமே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். நம்ம ஆப்லயே படிச்சுட்டு அங்கேயே டெஸ்ட் போட்டுட்டு உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஈஸியா நீங்க வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே. சோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா வெறும் 1599 மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க பே பண்ணா போதுமானது. சோ நீங்க ஒரு சப்போஸ் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஓகேவா? சோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நேற்று ஈவினிங் தான் இந்த ஆஃபர் வந்து ஓபன் பண்ணோம். சோ இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும். இன்னைக்கு நைட்டு 11 o'clock உள்ள இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? சோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். ஆப்ல போய் பார்க்காதீங்க. ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா 2500 இருக்கும். நீங்க ஆப்ல டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. சோ அதுக்கு 1599 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்னா கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்டோட ரேங்க்கும் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் வைஸ் டெஸ்ட் நீங்க முடிக்கும் போதும் அதுக்கான ரேங்க்கும் கொடுத்துருப்போம். அந்த இடத்துல உங்களோட மார்க்கையும் நீங்க பாத்துக்கலாம். அந்த இடத்துல நீங்க உங்களோட சொல்யூஷன் டெஸ்டோட சொல்யூஷன் பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான பிடிஎஃப்ஸும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். பிளஸ் லைவ் கிளாஸஸ். ஓகேவா? ஸோ இவ்வளவும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1599 தான். நீங்க மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, ஜென்ரல் அவேர்னஸ் தனியா, சயின்ஸ் தனியா நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கோர்ஸும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000க்கு மேலேயே அமௌண்ட் வந்துரும். ஓகேவா? சோ நீங்க தனித்தனியா பே பண்ண வேண்டாம். சோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் எல்லாமே சேர்த்து மொத்தமா எல்லா எக்ஸாம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வே படிக்கிறீங்கன்னா ரயில்வே செலெக்ஷன் பேட்சுக்கு தனியா பே பண்ணி, எஸ்எஸ்சி பேட்சுக்கு தனியா பே பண்ணி, இந்த மாதிரி தனித்தனியா நீங்க பே பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து 5000 6000க்கு மேலேயே வந்துடும். சோ அதனாலதான் எல்லாத்தையும் மொத்தமா ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொண்டு வந்துட்டு அதுலயே எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். சோ இன்னைக்குள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச், ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் நீங்க மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஓகே. சோ நம்ம கோர்சஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்லயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க போன்லயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐபோன்லயும் நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் போன்லயும் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஐபோன்லயும் நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு எப்பனாலுமே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே மேம், என்னோட ஏஜ் இது, நான் எக்ஸ் சர்வீஸ் மேனு, நான் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளா, எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு மேக்ஸ் வராது, இந்த இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும், என்ன படிச்சா இம்ப்ரூவ் பண்ணலாம், அங்க கூடிய என்ன டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நான்
எப்பவும் சொல்றதுதான், காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கையில எல்லார் கையிலயுமே போன் இருக்கும். உங்க போனை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறீங்க இல்ல தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நீங்க வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பர். கண்டிப்பா உங்களோட அந்த 20 வயசு வரும்போது ஒரு வேலையில இருப்பீங்க. ஏன்னா அவ்வளவுதான், ஒரு 4 6 மாசம் உட்கார்ந்து படிச்சாலே, ஒரு 4 மாசம் நல்லா உட்கார்ந்து படிச்சாலே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நீங்க படிக்க போறது என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 வருஷம் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க போறீங்க. சோ அப்படி படிக்கும் போது கண்டிப்பா ஒரு 20 வயசுல உங்களுக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட் இருக்கும், நல்ல வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அந்த 17 18 20 அந்த வயசை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 12th முடிச்சிட்டீங்களா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்களா, இப்பவே திங்க் பண்ணிக்கோங்க லைஃப்ல என்ன பண்ணணும்னு. சோ ஏன்னா எல்லாருமே சொல்றது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரயில்வே ஜாபுக்குள்ள உள்ள வந்துடுறாங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள வர முடியாது, ஏன்னா அங்க ஏதோ நடக்குது கோல்மால் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வர்றாங்க, குறிப்பா வெளிப்படையா சொல்ல போனா நார்த் இந்தியன்ஸ் உள்ள வராங்கன்னு சொல்லுவாங்க. சோ இப்போ நம்ம கிளியர் பண்ணி போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான், நார்த் இந்தியன்ஸ் கூட தான். சோ அப்போ ஒர்க் பண்ணும்போது அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது மேம் அவங்க தன்னோட 12th முடிக்கும் போது 10th முடிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 10th முடிக்கும் போதோ 12th படிக்கும் போதோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண அவங்க தானே கிளியர் பண்ணுவாங்க. ஸோ 12th படிக்கும் போதே ஒருத்தன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றான்னா கண்டிப்பா அவனுக்கு தெரியும் 18 வயசு வந்துருச்சு அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் எழுதலாம், குரூப் டி எக்ஸாம் எழுதலாம், அங்க கூடிய அவேர்னஸ் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 வயசுக்குள்ள ஒரு 2 3 அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. ஒரு 20 வயசுக்குள்ள என்னென்ன தப்பு பண்றோங்கிறத கரெக்டா பார்த்துட்டு ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிருவாங்க. சோ நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ் படிக்கிறோம். சோ காலேஜ் 3 வருஷம் பாத்தீங்கன்னா ஜாலியா படிப்போம். சோ அந்த டைம்ல நமக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. செமஸ்டருக்கு படிக்கிறதே ஒரு பெரிய இதா நம்ம வந்து நினைப்போம். சோ அந்த 3 வருஷத்துல நல்லா ஜாலியா படிச்சுட்டு வெளியில வந்த பிறகு யாராவது கேட்பாங்க, என்னப்பா வேலைக்கு போலையா, என்ன படிக்க போற, கேம்பஸ்ல செலக்ட் ஆகலையா, அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாமா. அப்படி படிச்சாலுமே ரயில்வேல என்ன அவேர்னஸ் நமக்கு இருக்காது, எஸ்எஸ்சி சைடு என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு தெரியாது. சோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நீ டிஎன்பிஎஸ்சி படி. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பாட்டி கிட்ட கேட்டா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து வயசான பாட்டி வரைக்குமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாருக்கும் தெரியும். சோ இதை தாண்டியும் நிறைய இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ரயில்வேக்குள்ள நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எஸ்எஸ்சிக்குள்ளயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க பெரிய லெவல் எக்ஸாம் கூட நீங்க கிளியர் பண்ண வேண்டாம், ரொம்ப ஸ்மார்ட்டா ஈஸியா ஸ்ட்ரெயினே பண்ணாம நீங்க ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாமோ 12th ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாமோ ஒரு 4 மாசம் உட்காந்து படிச்சீங்கன்னா ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிருவீங்க. ஓகே, சோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், கண்டிப்பா கொஞ்சம் ஸ்டூடெண்டாவது உங்களோட ஃபியூச்சரை பத்தி ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. சோ இப்பவே பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க போனாலும் சரி, பிரைவேட் ஜாப் போனாலும் சரி, இல்ல ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிக்குள்ள போனாலும் சரி, எல்லாருமே ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ரிட்டன் டெஸ்டோட பேசிக் என்னன்னா மேக்ஸ் ரீசனிங் தான். அது போக எக்ஸ்ட்ரா என்ன இருக்கான்னு பார்ப்பாங்க, ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸோட நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது போக இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதுதான் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு தேவையானதும், இதுதான் சிலபஸ். ஓவராலா எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸ் இதுதான், இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இதோட பேசிக் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான். ஸ்கூல் டேஸ்ல மேக்ஸ் நல்லா படிச்சு, ஸ்கூல் டேஸ்ல இங்கிலீஷ் கிராமரை புரிஞ்சு படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் நமக்கு ஒரு பெரிய பேர்டனா இருக்காது. ஓகேவா? சோ இப்பவும் டைம் இருக்கு. நீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா இப்பவும் டைம் இருக்கு. இல்ல மேம் நான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன், 2 3 அட்டம் கொடுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு கிளியர் ஆகலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இல்ல எனக்கு 30 வயசு ஆகிருச்சு, இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ், எனக்கு 33 வயசு ஆயிடுச்சு, இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இதுதான் லாஸ்ட் சான்ஸ் சொல்றீங்கன்னா இதுல இன்னும் எஃபோர்ட்டை போடுங்க. நல்ல டாப் ஸ்கோர்ல வெளியில வரணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நீங்க எழுதுங்க. ஓகேவா? எல்லாரும் அப்ளை பண்றாங்க நானும் அப்ளை பண்றேன் அப்படின்னு போய் எழுதாதீங்க. தயவு செஞ்சு நல்லா படிங்க. கரெக்டான சோர்ஸை வச்சு கரெக்டா படிச்சீங்கன்னா ஈஸியா எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். சோ இதோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் போடணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இந்த 3 படியையும் நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சக்சஸ். இந்த 3 படிகளையும் கடந்து வர மாதிரி தான் நம்ம சிலபஸ் முடிக்கிற மாதிரி தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் திருப்பியும் சொல்றேன், ஆப்ல போய் பார்த்துட்டு மேம் 2500 இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. ஸோ டீமுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. சோ நீங்க பே பண்ணிட்டு ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணுங்க. சோ மேக்ஸிமம் ஒரு 24 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்ல இருந்து பேக் அண்ட் வழியா அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. சோ டெஸ்ட் பேட்சும் அவைலபிளா இருக்கு. சோ நம்ம ஆப்ல ஏஎல்பிக்கு டெஸ்ட் மட்டும் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஆர்பிஎஃப்க்கு டெஸ்ட் மட்டும் தான் மேம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்பிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஜாயினிங் ப்ரொசீஜர் வந்து சேம் தான். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லிடுவாங்க. நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலோட லிங்கையும் கொடுங்க. ஏன்னா டெய்லி பாத்தீங்கன்னா டெய்லி 7 o'clock ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலோட லிங்க், நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜை கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டைம்ல என்ன ஒரு டவுட் வந்தாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமை நீங்க எப்பனாலுமே கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு தான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமே இருக்கு. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணிட்டு சீக்கிரமா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்லையும் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளாஸஸ் எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ல தான் கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். ஆப்போட நேம் பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ். இது எங்க இருக்கும்னா பிளே ஸ்டோர்ல உங்களுக்கு நம்ம ஆப் வந்து அவைலபிளா இருக்கும். பிளே ஸ்டோர்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்போட லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். அப்படி இல்லைன்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் சொன்னேன் இல்லையா? சோ இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கனாலும் நீங்க ஜிபே பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆப்போட லிங்க் வந்து கொடுப்பாங்க. அப்புறமானாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்டே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அப்ப நீங்க என்ன பண்ணிருங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம ஆப்லயே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு. அதுலயே ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா கீழே வாட்ஸ்அப் நம்பர், சோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸோட ஆபீஸ் நம்பர். ஓகேவா? சோ இதுதான் நம்ம டீமோட நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா எல்லா டீடைல்ஸுமே சொல்லிடுவாங்க. ஓகே, சோ காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல இருந்து ஃபைனலா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள நீங்க போற வரைக்குமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கை மட்டும் தான் கையில கொடுத்தாங்க. அதுல இருக்க சம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதே ஒரு குரூப்பா உட்கார்ந்து நாங்க ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணி அப்படிதான் கேம்பஸ் இன்டர்வியூட ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணோம். சோ இப்போ என்ன சொல்றேன்னா அவ்வளவுதான். நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நம்ம கோர்ஸ்ல இருக்க ஒரு 5 வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதுமானது. 5 வீடியோஸ், ஒவ்வொரு டாபிக்கும் 5 வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே அந்த ரிட்டன் டெஸ்ட்டை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சப்போஸ் ஒரு பிரைவேட் கம்பெனில நீங்க செலக்ட் ஆனாலுமே அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியும் நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நல்ல ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்க. சோ ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்தீங்கனாலே போதுமானது. ஓகே, சோ காலேஜ் நான் மெயினா சொல்றது, காலேஜ் படிக்கிறப்பவே அந்த இது வந்துருச்சுன்னா அந்த 20 வயசை தாண்டினதுக்கு அப்புறம் சில ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரெஸ் தெரியும். அந்த 20 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சுத்தி இருக்கவங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே மத்தவங்களுக்காக ஆனா நம்ம வாழல. ஆனாலும் எல்லாரும் கேட்கறத நம்ம மனசை காயப்படுத்தும். அதே 20 வயசுல ஒரு நல்ல போஸ்டிங்க்கு நம்ம செலக்ட் ஆயிடலாம். 20 வயசுல ஐஏஎஸ் ஆகுறவங்க எல்லாருமே நம்ம நியூஸ்ல பார்க்க தானே செய்யறோம். 20 வயசுல ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. அந்த 20 வயசுல நம்மளால ஒரு குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதா? நம்மளால ஒரு எம்டிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதா? நம்மளால ஒரு என்டிபிசி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதா? சோ யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா முடியும். ஐஏஎஸ் எக்ஸாம் 20 வயசுல கிளியர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வயசுல அந்த ஆர்வம் வந்திருக்கும், எப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க? 20 வயசு 22 வயசுல கிளியர் பண்றாங்க. ஏன்னா நம்ம இப்போ உள்ளவங்க எல்லாருமே 20-22 வயசுல ஐஏஎஸ் எக்ஸாமே கிளியர் பண்றாங்க. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் தான். நம்ம நல்லா உட்காந்து படிச்சோம்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இந்த எக்ஸாமே நம்ம 20 வயசு 22 வயசுல கிளியர் பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு 30 வயசு, ஒரு 35 வயசு கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் நாம. ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கிடுவோம். ஓகே, சோ ஒன்ஸ் நாம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கான்பிடென்ட் வரும் பாருங்க. அடுக்கடுக்கா எல்லா எக்ஸாமும் நம்ம கிளியர் பண்ணிட்டே இருப்போம். அப்போ நம்ம போடக்கூடிய அந்த அடித்தளம் வந்து எப்படி போடணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா போடணும். அதுக்குதான் நான் என்ன சொல்லுவேன்னா பேசிக்ஸா நல்லா படிங்க, சிலபஸா முடிங்கன்னு. ஓகேவா? சோ எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. சக்சஸ் உங்களுக்கு தான்.
எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் சொல்றதுதான், ஈர்ப்பு விதி. உங்களால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் முடியும், உங்களால முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கனாலும் முடியாது. அதனால நெகட்டிவா நினைக்காதீங்க, பாசிட்டிவா நினைங்க. நம்மளால முடியும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா நமக்கு போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு ஒரு 200% ரிசல்ட் வந்து கிடைக்கும். 100% எஃபர்ட்டுக்கு 200% வந்து எனக்கு பலனா கிடைக்கும்னு நினைச்சிட்டு பாசிட்டிவா இருங்க. கண்டினியூஸா படிங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? ஓகே. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.